திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் 8ஆம் திருமொழி முதற் 10 5ஆம் பாசுரம். அதில் பாசுரத்தை பார்க்கலாம். வன்கையான் அவுணர்க்கு நாயகன் வெள்வியிற் சென்று மாணியாய் மண்கையால் இறந்தான் மராமரம் ஏழும் எய்த வலத்தினான் எண்கையான் இமயத்துள்ளான் இரும்சோலை மேவிய எம்பிரான் திண்கை மா துயர் தீர்த்தவன் திண்கைமா துயர் தீர்த்தவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. வன்கையானவுணர்க்கு நாயகன் வெள்வியிற் சென்று மாணியாய் மண்கையால் இறந்தான் மராமரம் ஏழும் எய்த வலத்தினான் எண்கையான் இமயத்துள்ளான் இருஞ்சோலை மேவிய எம்பிரான் திண் கைமா துயர் தீர்த்தவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன் மனத்தில் என்னெல்லாம் குறிக்கிறது, அடையணும், உடையானை திருமலையில் சென்று சேவிக்க வேண்டும் என்று தன் மனதில் ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு மனசை கூட்டு நீ அங்கே போய் அந்த பெருமாள் இப்படிலாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பும்பொழுது அந்த சமயத்தில் அவரோட மனசில் என்னெல்லாம் ஸ்புரிக்கிறது, பெருமாளை பார்த்த உடனே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவருக்கு என்னெல்லாம் ஸ்புரிக்கிறது அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்கிறார். எல்லா பாசுரத்துலையுமே இந்த 10 பாசுரத்தில் தன்னோட மனசை கூப்பிட்டு நீ திருவேங்கடம் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கோ, எல்லாருக்கும் உபகாரகன் சர்வேஸ்வரன், நீ அங்கே போய் சேவி அப்படின்னு சொல்கிறார். இந்த பாசுரத்தில் முதல்ல வன்கையான் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார், உதாரமான குணம்ன்றது இந்த தாராளமாக வாரி வழங்குறது அப்படின்ற குணம் அது பெருமாளுக்கு சொந்தம். பெருமாள்னா எல்லாருக்கும் வாரி வழங்குவார், கேட்டதெல்லாம் கொடுப்பார், எல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு அசுரர்களுக்கு நாயகன் யாரப்பா, மகாபலி. அந்த மகாபலிக்கு என்ன சொல்கிறார், அவர் தலைவனான மகாபலிக்கு ஒரு ஔதாரியம்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்தை முன் வச்சு தானே என்ன பண்ணணும், பெருமாளுக்கு உள்பட யார் கேட்டாலும் தன்னோட யாகசாலையில் கேட்குறவாளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவுணர் தலைவன்னா அசுரர்களுக்கு தலைவனான மகாபலி தன் வேள்வியிலே யாகசாலையிலே சென்று மாணியாய் பிரம்மச்சாரியாய் தன் கையாலே இறந்தான். அப்போ அந்த இறக்கிற செய்தி, அதாவது யாசகமாக கேட்டு வாங்கினார். அப்படி இருக்கும் பொழுது பூமியை தன் கையாலே என்ன பண்ணினார், யாசித்தவனாய். அப்புறம் ராமாவதாரத்தில் தன்னுடைய ஆசிரியர்களை தன்னுடைய பக்தர்களை என்ன பண்ணணும், விஸ்வசிக்கணும், மகிழ்ச்சி செய்யணும், மகிழ்விப்புக்கணும். அந்த மகிழ்விப்பதற்காக வேண்டி 7 சால விருட்சங்கள் ஒரே வரிசையில் இல்லை, வேற வேற லைனில் இருந்தால் கூட, ஜிக்ஸாக் போல இருந்தால் கூட அந்த 7 மரத்தையும் ஒரே அம்பினால் வரிசைப்படுத்தி துளைத்து சுக்ரீவனாதிகளை மகிழ்வித்தார். எதுக்கு, தன்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னா ஆசிரியர்களை விசுவசிப்பதற்காக மகிழ்விப்பதற்காக ஒரு காரியம் செய்தவனாய், அப்புறம் மிடுக்கானவனாய். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறார் அடுத்த லைனில், என்ன, அநேக திருக்கைகளே உடையவனாய் எண்கையான் அப்படின்னு சொல்கிறார். எண்கையான்னு சொன்னால் 8 விதமான கரங்கள், 8 கரங்களில் 8 விதமான ஆயுதங்களை ஏந்தியவனாய், அப்புறம் ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக ஆயுதம் தரித்தவனாய் அப்படி இருக்கு. இன்னொன்று எண்கையான், எண்ணிலடங்காத திருக்கைகளை உடையவன், ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக அப்படின்னு ஒரு இருக்கு. அப்புறம் ஹிமவானில் திருப்பருதியில் நித்தியவாசம் செய்கின்றவனாய் சந்நிகிதவனானவனாய், அப்புறம் திருமாலிருஞ்சோலை மாலிரும் சோலையில் வசிப்பவனாய், அதை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவனாய், அப்புறம் எல்லாருக்கும் சுவாமியாய் எம்பிரான், எம்பிரான் சொன்னால் எல்லாருக்கும் சுவாமியாய் எனக்கும் உபகாரகனாய், அப்புறம் கைமா துயர் தீர்த்தவன் வன்மை. ஒரு யானையோட பலம் எதில் இருக்கு, துதிக்கையில் இருக்கு. யானையோட ஒரு அழகு எதில் இருக்கு, அதனுடைய துதிக்கையில் இருக்கு. வன்மை வலிமையான யானையோட துயர் தீர்த்தவன், கைமா துயர் தீர்த்தவன், கஜேந்திர ஆழ்வானுடைய துயரை தீர்த்தவன். எப்படி, முதலை கிட்டேந்து அதை காப்பாற்றி அதனுடைய துக்கத்தை போக்கினவனாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், சர்வேஸ்வரனாய் தானே விரும்பி திருமலையில் தங்கியிருப்பவனை அடை நெஞ்சமே, அவனை சேவிப்பதற்காக திருவேங்கடம் சென்று அடை அப்படின்னு சொல்லி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்கு கூப்பிட்டு சொல்கிறார்.
இது இந்த பாசுரங்கள் எல்லாமே, இந்த 10 பாசுரங்களும் மனசோடு கூட பேசுகிறார். மனசு தெளிவாக இருக்கணும், எண்ண ஓட்டங்களில் சிறப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த சிறப்பை அங்கே கொண்டு போய் திருமலையில் கொண்டு சுவாமியை தரிசனம் பண்ணி சேவித்து மகிழ்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு சரியான அளவில் பொருள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் இந்த உதாரணமான குணம் அது சுவாமிக்கு தான் சொந்தம். ஆனால் இருந்தாலும் அசுர பிரகிருதிக்கு மகாபலிக்கு ஏற்புடைய ஒரு குணம்னு என்ன சொல்லிட்டு இருக்கா? ஔதாரியம். ஔதாரியம் இருக்கிறதுனால அந்த குணம் தான் மகாபலிகிட்ட மேலோங்கி இருக்குது. வந்தவாளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் என்ன ஒரு குறைபாடும் இல்லாமல் மேலாகவே தரக்கூடிய ஒரு ஔதாரியம்னு ஒரு குணம் இருக்கிறதுனால அவனை அம்பினால சிறுபடுத்தாமல் சீர்படுத்தாமல் அவனுக்கு இப்படி கொடுக்குறான். அவன் யாச்சகமாக கேட்டு கொடுக்குறானா, அப்படியே அதனாலேயே வாங்கி அவனை சந்தோஷத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் மண் கையால் இறந்தான். தன் கையாலேயே அந்த பூமியை என்ன கேட்டு வாங்கிட்டான்? யாசகமாக கேட்டு வாங்கி கொண்டவனாய், மராமரம் சாய்த்தவனாய். அதாவது ராமாவதாரத்தில் தன்னுடைய ஆசிரியர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி என்ன பண்ணார் அவரு? அந்த 7 மரங்களையும் சால விருட்சங்களையும் ஒரே அம்பினால் துளைத்தவனாய். அதனால் என்னவாச்சு? ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய காரியத்தை செய்து கொடுப்பவனாய். அப்புறம் ஆசிரித விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்காக அநேகம் கைகளே உடையவனாய். எண்கையான் அப்படின்னா 8 விதமான ஆயுதங்களை ஏந்தி ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக ஆயுதங்கள் ஏந்தின கையே உடையவனாய். இல்லைனா 8 கையன்னு சொன்னால் எண்கையால் அட்டபுயகரத்தன், காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற அந்த அட்டபுயகரத்தானை என்ன எடுத்து சொல்வதாகவும் இந்த பாசுரத்தில் நம்ம கை கொள்ளலாம். அடுத்தது இமயத்துள்ளான். இமயவலையில் இமவானில் திருப்பருதியில் சன்னிவாசம் சந்நிகிதனாக இருப்பவனாய். அதுக்கப்புறம் திருமலையில் நித்தியவாசம் செய்வதற்கு விருப்பப்பட்டு நித்தியவாசம் செய்வதற்கு இருப்பவனாய். அப்புறம் கைமா துயர் தீர்த்தவன், வலிமையான துதிக்கையை உடைய கஜேந்திர ஆழ்வானுக்கு அதனுடைய துக்கத்தை போக்கி அருளினவனாய், சர்வேஸ்வரனாய், எல்லாருக்கும் அருள்பாலிப்பவனாய். என்ன பண்ணுறார் அவரு? திருவேங்கடமலையில் நித்தியவாசம் செய்கிறார். அவரை அடைவதற்கு சென்று சேவிப்பதற்கு என்ன மனமே உன்னை ஈடுபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த மனசண்டை கூப்பிட்டு சொல்கிறார். அங்கே இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு. ஏன் திருப்பரதிக்கு, அதாவது சிங்கவேல்குன்றத்துலேருந்து நம்ம அடுத்த மலையான அந்த திருமலையில் சென்று பெருமாளை சேவிக்கணும், அதுக்கு எப்படி ஒன்றை நீ தயார்படுத்திக்கணும்னு மனசுக்கிட்ட சொல்கிறார். இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக வேண்டி இறப்பான் ஆயிற்று, யாசிப்பதவனாக மாறியாச்சு. தன்னுடைய ஆசிரியர்கள் யார்? இந்திரனுக்கு அவனுடைய உலகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் மகாபலி கிட்ட, அவுணர் தலைவன் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அவர் இறப்பான் என்ன சொன்னால் யாசகம் பெறுவானாக ஆயிற்று. அப்புறம் இன்னும் என்ன பண்ணார்? அப்புறம் மழுவு ஏந்தி கொடுத்தது. இன்னொன்று என்ன சொல்கிறார்? அவசர ரட்சணத்துக்காக வேண்டி அரைகுலைய தலைகுலைய கஜேந்திர ஆழ்வானை ரட்சிப்பதற்காக வேக வேகமாக வந்தார். இதை செய்யணும் அதை செய்யணும்னு எல்லாத்தையும் முடித்து தான் மகாவிஷ்ணு ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டது இல்லையா? தன் கையில் ஒரு மலரை பறிச்சு கொடுத்து, தாமரை மலரை, அது பெருமாளுடைய திருவடியில் சமர்ப்பிக்கணும். ஆனால் ஜலத்தை விட்டு அதால் வெளியில் வர முடியல. அந்த முதலகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுனால ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுது. அப்படி கூப்பிடும்போது பெருமாள் எப்படி வந்தார்? அரை கொலைய தலை கொலைய கருடாழ்வாரையும் என்ன இழுத்து பிடித்து கொண்டு அந்த நதி கரையில், அது இருக்கிற அந்த மடுவோட கரையில் இறங்கி சுவாமி முதலைய முடித்து கஜேந்திர ஆழ்வானுடைய துக்கத்தை தீர்த்து வச்சாச்சு. அதனால் அந்த அரை கொலைய தலை கொலைய ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக வந்தது. இது எல்லாத்தையும் தன் மனசுக்குள்ள இப்படி எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதையே அனுசந்திக்கிறார் ஆழ்வார் என்று தான் கொள்ள வேண்டியது. இதற்கு அடுத்த பாசுரத்தில் மேலும் என்ன கருத்துக்களை அவர் தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார்ன்றதை பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.